இன்றைக்கு ஸ்ரீல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவருடைய ஆவிர்பாவ திதி, அவர் தோன்றிய நாள். ஸ்ரீல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதிய நபர்களில் ஒருத்தர். சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி நிறைய பக்தர்கள் எழுதியிருக்காங்க. அதில் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதின சைத்தன்ய பாகவதமும், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதின சைத்தன்ய சரிதாமிர்தமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படும். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார். அதனால் அவர் முக்கியமான ஒரு ஆச்சாரியர். எப்படி பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது அவர் கூட மற்ற எல்லா சகாக்களும் வராங்களோ, அதே மாதிரி வியாசதேவர் விருந்தாவன் தாஸ் தாக்கூரா வந்தார். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் பிறந்த, அவர் தோன்றிய இந்த நல்ல நாளில் நாம் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உபதேசங்கள்லேருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் நாராயணி அப்படிங்கிறவங்களோட மகன். நாராயணி ஸ்ரீவாசருடைய மகள். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மகள் நாராயணி ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மகளை போன்றவர், சகோதரருடைய மகள். சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை கீர்த்தனம் செய்யும்போது ஸ்ரீவாசருடைய வீட்டில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரமானது எல்லோரைக்கும் பரவசத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு மகாபிரபு சொன்னார். அதை நிரூபிக்கிறதுக்காக அப்போ சின்ன பெண்ணாக இருந்த நாராயணி கிட்ட நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுன்னு தோணினார். மகாபிரபு சொன்ன அந்த மாத்திரத்தில் மகாபிரபுவினுடைய கருணையில் நாராயணி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி பக்தியினுடைய மிக உயர்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினான். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால் நாராயணி மிக உயர்ந்த பக்தியினுடைய தலத்துக்கு க்ஷண நேரத்தில் போக முடிந்தது. நாராயணனுடைய மகன் விருந்தாவன் தாஸ் தாக்கூர். நாராயணி எப்படி சைத்தன்ய மகாபிரபு கிட்டேருந்து க்ஷண நேரத்தில் பகவானுடைய நாமத்து மேலே ருச்சியை அணைஞ்சாங்களோ, அது மாதிரி பொதுவாக நம்மளால் அடைய முடியாது. இருந்தாலும் நாம ருச்சிக்காக நம்ம விருந்தாவன் தாஸ் தாக்கூர்கிட்ட இன்றைக்கு பிரார்த்தனை செய்யலாம். அதனால் இன்றைக்கு அது குறித்து சில விஷயங்கள் பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உபதேசங்களில் ஒன்று, ஜீவே துவயா நாம் ருச்சி வைஷ்ணவ சேவன் இஹாச்சார் தர்ம நகி சுனோ சனாதன். சுனோ சனாதன், ஓ சனாதன், நான் சொல்றத கேள். சனாதன் கோஸ்வாமிட்ட மகாபிரபு சொன்ன ஜீவே துவயா, ஜீவன்கள் மேல கருணையோடு இருக்கிறது. நாம ருச்சி, பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தின் மேல ஒரு ருச்சி. வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றது. இஹாச்சா, இதை தவிர தர்ம நகி,
வேற தர்மம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ தர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான முயற்சி எடுக்கிறாங்க. பலவிதமான தர்மங்கள் இருக்கு. ஆனால் பெரும்பாலான அத்தகைய தர்மங்கள் எல்லாம் மக்கள் செய்யக்கூடியது. பெரும்பாலான மக்கள் செய்கிறது என்னன்னா, பக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் செய்வாங்க. ஆனால் அத்தகைய தர்மங்கள் எதுவுமே முறையான தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அதனால தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் இத்தகைய தர்மங்கள் எல்லாம் நீ விட்டுடுங்கிறார். இதெல்லாம் கைவிட்டுட்டு என்கிட்ட சரணடைன்னு சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் அந்த தளத்தில் இருந்தான் ஆரம்பிக்குது. தர்ம புரோஜித கைத்தவத்ர பரமோ நிர்மத்சராணம் சுதம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வாபரீஸ்வர சத்யோ ஹிருத்யன்விருத்திய தாத்ர கிருத்திபி சுசுபி தட்சணா. ஸ்ரீமத் பாகவதமானது எல்லா விதமான போலி தர்மங்களும் அங்க நிராகரிக்கப்படுது. பாகவத தர்மமானது மிக உயர்ந்த தர்மம். அந்த மிக உயர்ந்த தர்மத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் செய்த தர்மத்துல மற்ற விஷயங்கள் எதுவும் வர்றது கிடையாது. உலகளாவிய தர்மங்கள் எல்லாம் வர்றது கிடையாது. அதனாலதான் பார்த்தோம்னா ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு நேரடியா அந்த தர்மத்தை தான் கொடுத்தார். அவர் நமக்கு மற்ற ஆன்மீக இயக்கங்களை போல மருத்துவமனை கட்டுறது, இல்லை பள்ளிக்கூடம் திறக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பிரபுபாதர் ஏற்படுத்தி தரல. பிரபுபாதர் நமக்கு நேரடியாக சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த உயர்ந்த தர்மத்தை கொடுத்துருக்கார். ஏன்னா அது மட்டும்தான் தர்மம், மித்தது எதுவுமே தர்மம் இல்லை. அதுதான் ஒரு ஜீவனுடைய உண்மையான தர்மம், ஜீவனுடைய தர்மம். தர்மமானது ரெண்டா நம்ம பிரிக்கலாம். சாதாரண தர்ம, ஜைவ தர்மம். சாதாரண தர்மம் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா சாதாரண தர்மம். உலகளாவிய தர்மங்கள். இந்த உலகளாவிய தர்மங்கள் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் நிராகரிக்க சொல்றார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தில் அதுக்கு இடமே கிடையாது. பகவத்கீதையிலேயாவது கிருஷ்ணர் அதை பற்றி சொல்லிட்டு நிராகரிக்க சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்திலே சொல்லுது, இங்க கைத்தவ தர்மங்கள், போலியான தர்மங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படுது. சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த தர்மத்தை கொடுத்தார். அந்த மிக உயர்ந்த தர்மத்தை தான் அவரே இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஜீவத்வயா நாமருச்சி வைஷ்ணவ சேவன் இஹாச்சார் தர்மனகி சுனோ சனாதன். இதுதான் நம்ம பின்பற்ற வேண்டிய தர்மம். நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுகின்றோம், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வழி வருகிறோம். அவருடைய சம்பிரதாயத்தில் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், சைத்தன்ய மகாபிரபுவின் வழி வரக்கூடியவர்கள். மகாபிரபு கொடுத்த வழிமுறையை நம்ம பின்பற்றி வருகிறோம். மகாபிரபுவை பின்பற்றும் போது மகாபிரபு நமக்கு எது உயர்ந்த தர்மம்னு கொடுத்துருக்காரோ அந்த உயர்ந்த தர்மத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும், அதை பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஜீவதயா, ஜீவன்கள் மேல கருணை கொள்ளணும்னு அவர் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத ஜீவன்கள் இருக்காங்க. இந்த ஜீவதயா அப்படிங்கிறது யார், எத்தகைய ஜீவன்கள் கிருஷ்ண பக்தியை பூர்ணமா ஏற்றுக்கொள்ளாமல்
இந்த உலக வாழ்க்கையில் இருக்காங்களோ அத்தகைய ஜீவன்கள் மேலே நம்ம கருணை கொள்றதை காட்டுது. ஜீவதயா அப்படிங்கிறது நான் இன்னொரு வைஷ்ணவர் மேலே கருணை கொள்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. அது வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும். ஜீவதயா அப்படிங்கிறது பொதுவாக கிருஷ்ண பக்திக்கு வராத நபர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை. அது மிக உயர்ந்த தர்மம். பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்றார், யார் என்னை பற்றிய பக்தி தொண்டை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்களோ, பகவத்கீதையினுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், அவர்களை விட பிரியமானவர் இவ்வுலகில் எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்றார். இதே விஷயத்த நம்ம கோபியர்களுடைய பிரார்த்தனைகள்லையும் பார்க்கிறோம். கோபியர்கள் சொல்றாங்க, ஓ கிருஷ்ணா, உன்னை பற்றிய கதையானது அமிர்தம் போன்றது. இதுவே பக்தர்கள் எல்லோருக்கும் ஜீவனமானது. இதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ பகவானை பற்றிய கதையை, அவங்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகும். அதனால யார் ஒருத்தர் இந்த பகவானுடைய, அதாவது உங்களுடைய கிருஷ்ணர் அவங்க சொல்லுங்க, உங்களுடைய கதையை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை போன்ற சமூக சேவகர்கள் வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த சமுதாயத்துக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமுதாய சேவைனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய மக்கள் நிறைய பேரை நரகத்துக்கு அனுப்பின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் அன்னை தெரசா அதிகமான சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் நிறைய சேவைகள் பண்ணாங்க மக்களுக்கு, உண்மைதான். ஆனால் அவங்களுடைய சேவையானது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் செய்த காரணத்தினால மக்கள் நிறைய பேர்த்த அவங்க நரகத்தை நோக்கி அனுப்புனாங்க. எத்தனையோ பேர் வங்காளத்தில் அந்த காலத்தில் சைவ உணவு சாப்பிட்றவங்களா வாழ்ந்து வந்தாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவன் சைவ உணவு சாப்பிட்ருப்பான். கடைசி காலத்தில் ரோட்டில் படுத்துன்னு இருப்பான். அவனை கூட்டிகிட்டு இவங்களுடைய ஆசிரமத்தில் வச்சு அவனுக்கு மாமிசத்தை கொடுத்து அவனை நரகத்துக்கு அனுப்புகிறான். ஜீவன்கள் மேலே கருணை கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கருணை அல்ல. கருணை என்னன்னு தெரியாமல் செயல்படுறது. ஜீவன்கள் மேலே கருணை கொள்வது அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது மட்டுமே, கிருஷ்ண பக்தி சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பது மட்டுமே ஜீவதயா. ஜீவதயா அப்படின்னா ஏதோ இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் செய்யும். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஜீவதயா அப்படின்னு சொல்லும்போது அவர் மக்களுக்கு கிருஷ்ணரை கொடுக்கறத சொல்றார். மக்களுக்கு கிருஷ்ணரை நம்ம கொண்டு போகணும். அதுக்குத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கொள்கைகளை முற்றிலுமா பின்பற்றினார். ஜீவதயா, அவருக்கு ஜீவன்கள் மேல இருந்த ஒரு கருணை, சாதாரண கருணை கிடையாது, அளவற்ற கருணை. அந்த அளவற்ற கருணை தான் அவரை கல்கத்தாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போச்சு. பிருந்தாவனத்தில் அவர் தன்னுடைய பஜனையில பூரண நிலையில இருந்தார். அவருக்கு நாம ருச்சி இருந்தது. ஜீவதயா எப்பவுமே அவர்கிட்ட இருந்தது. அந்த ஜீவதயாளுடைய வெளிப்பாடு தான் அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காக மேலை நாடுகளுக்கு போனார். எப்பவுமே அவர் நினைச்சுட்டு இருந்தார், இந்த ஜீவன்களுக்கு நான் என்ன பண்றது, என்ன பண்ண முடியும். பிரபுபாதருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஜீவதயா அதுக்கு ஒரு
ஒரு உருவகப்படுத்தி இந்த நபர் அப்படின்னு காட்டணும்னா ஸ்ரீல பிரபுபாத். நிச்சயம் எந்த அளவுக்கு இந்த கட்டுண்ட ஜீவன்கள் மேல கருணையோட அவர் செயல்பட்டார் அப்படின்னா அளவிடவே முடியாது. அவர் எந்த அளவுக்கு கருணை. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய புத்தகங்களை ஆரம்ப காலத்தில் புத்தகங்களையும் பத்திரிகையும் பிரசுரம் பண்றதுக்காக அவர் அனுபவித்த துயரங்கள் சாதாரண மனிதர்கள் யாருமே அவ்வளவு துயரங்களுக்கு உட்பட மாட்டார். அவரே எல்லா வேலையும் செய்வார். அவரே டைப் பண்ணுவார், அவரே அதை எடிட் பண்ணுவார், அவரே அதை எடுத்துக்கொண்டு போய் கம்போசிங்க்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய பிரிண்டர் ப்ரூஃப் செக் பண்ணுவார், பிரிண்டிங் ஆகுதான்னு பார்ப்பார். அதுக்கு நடுவில் பிரிண்டிங்கான பணத்தை சேகரிப்பார். பணத்தை சேகரித்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். அவ்வளோ எளிமையானது கிடையாது பணம் சேகரிக்கிறதுங்க. பணத்தை சேகரித்து அதை வச்சு புத்தகத்தை அச்சடிப்பார். அச்சடித்து அந்த புத்தகத்தை அவரே கொண்டு போய் விநியோகமும் பண்ணுவார். எல்லாம் எதற்காக அவர் செய்தார்? ஜீவதயா. இதை தவிர வேற உயர்ந்த தர்மம் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அதற்காகத்தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். அங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆரம்ப காலத்துல இந்த ஹிப்பிகள்லாம் அவர்கிட்ட வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, வர ஆரம்பிச்சு கொஞ்சம் நாட்களுக்கும் சரி, அவர் கருணையே உருவானவர். ஸ்ரீல பிரபுபாதரை நோக்கி ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஹிப்பிகள் வர ஆரம்பிச்சாங்க. அந்த ஹிப்பிகளுக்கு தான் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத பத்தி எதுவுமே தெரியாது. எப்படி செயல்படணும், எப்படி நடந்துக்கணும், எந்த ஒரு கருத்துமே கிடையாது. இந்தியாவிலையும் சரி இந்த பகுதியிலையும் சரி ஒருத்தவங்க ஒரு சாதுவை அணுகிறாங்க, ஒரு கோயிலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கருத்து இருக்கும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க பாட்டு நினைச்ச மாதிரி வருவாங்க. பிரபுபா மூஞ்சில சிகரெட் ஊதுவாங்க. யாரும் இங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. பிரபுபாத் மூஞ்சியில சிகரெட் ஊதுவாங்க. அவருடைய திருமுகத்து முன்னாடி சிகரெட் ஊதுவாங்க. அவர் படிக்கட்டு ஏறி அவரோட ரூமுக்கு போகும்போது போற வழியில குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. பிரபுபாத் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். ஜீவோதயா. மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த இயக்கத்தை வடிவமைக்கிறதுக்காக அவர் கருணையோடு செயல்பட்டார். அதே சமயத்தில் அவருடைய கருணையை ஒரு காலத்தில் அவர் திறந்து விட்டார். அப்படியே அணையிலிருந்து திறந்து விட்ட நீர் மாதிரி பாய்ந்தது. அவருடைய கருணை எப்பவுமே இருந்தது. ஆனா கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் அது கொஞ்சம் தோன்றாம இருந்தது, அடபட்டு கிடந்தது. அவருக்கு இந்த இயக்கம் வளர்ச்சி பெற ஆரம்பிச்ச உடனே பிரபுபாதர் தன்னுடைய கருணையை அணையிலிருந்து திறந்து விட்ட நீர் மாதிரி எல்லா இடங்கள்லையும் பரப்பினார். உலகத்தினுடைய ஒவ்வொரு கோடிகளுக்கும் அனுப்பினார். தன்னுடைய சீடர்கள் தகுதி வாய்ந்தவர்களா தகுதி வாய்ந்தவர்கள் இல்லையா அதை பற்றி எல்லாம் அவர் அதிகமாக யோசிக்கவே இல்லை. பிரபுபாதர் எல்லாத்தையும் உலகம் முழுக்க கிளம்பு கிளம்பு கிளம்பு, இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பக்கத்துக்கு அனுப்பிவிட்டார். நாள் முழுக்க நாம சங்கீர்த்தன், நாள் முழுக்க நாம சங்கீர்த்தன். இது எல்லாமே ஜீவ்த்வயா பிரபுபாதருடைய கருணையை வெளிப்படுத்து. பிரபுபாத் புத்தகங்களை அச்சடித்தார், ஒவ்வொருத்தரையும் ஊக்குவித்தார், புத்தகங்களை கொண்டு போய் வெளியில விநியோகம் பண்ணுங்க. எதற்காகனா ஜீவன்கள் மேல இருக்கக்கூடிய கருணை, அதன் மூலமா அந்த ஜீவன்கள் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீல பிரபுபாதர் மக்களுக்கு பிரசாத விநியோகத்தையும் அறிமுகப்படுத்துறார்.
எல்லோருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே அவருடைய ஜீவதயா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துது. அவர் எந்த அளவுக்கு ஜீவன்கள் மேல கருணை வாழ்ந்தவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. நமக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையில எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்றைய நாட்கள் போல கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய தயா, அவருடைய கருணையினால நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டார். அவரை போல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம அவருடைய துன்பங்கள்ல ஒரு துளி அளவு கூட நம்ம கிருஷ்ணருடைய சேவைக்காக, மற்றவர்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அனுபவிக்கவே கிடையாது. நமக்கு எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, ஒரு இயக்கம் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போனப்ப அவர்கிட்ட பணமே இல்லை. அவர்கிட்ட இருந்தது ஒரு ட்ரங்க் பொட்டியில கொஞ்சம் புஸ்தகங்கள் தான் எடுத்துட்டு போனார். அவர் கையில 40 ரூபாய் இருந்தது, 40 இந்திய ரூபாய்கள். அமெரிக்காவுக்கு போய் அதை அவர் மாற்ற கூட இல்லை. திரும்பி அவர் பல வருடம் கழிச்சு இந்தியாவுக்கு வரும்போது விமானத்தில் வந்தார். அப்ப விமானத்தில் டெல்லியிலிருந்து பிருந்தாவனத்துக்கு போகும்போது அந்த டாக்ஸிக்காரனுக்கு அந்த 40 ரூபாயிலிருந்து செலவு பண்ணார். அவர் கையில பணமே கிடையாது. பணமே இல்லாம தன்னந்தனி ஆளா 69 வயசுல அங்க போறார். அப்படின்னா எதற்காக அவர் போகணும்? மக்கள் மேல இருக்கக்கூடிய கருணைக்கா. இன்னைக்கு நமக்கெல்லாம் பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நமக்கு பணம் வரவு கம்மியா இருக்கு, பணம் இல்லை அப்படின்னு. ஆனா உண்மையில அது ஒத்துக்கவே முடியாத ஒரு கூற்று. பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்றைய சூழ்நிலையில. அதற்காக நம்ம முயற்சி செய்யணும். தானா வந்துடாது. பணம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கோயிலே உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ரமன் சொல்லிட்டு இருந்தோம்னா பணம் வராது. அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனா ஸ்ரீல பிரபுபாதருக்கு இருந்தது போல கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் பக்தர்கள், முழு நேரமா சேரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் வேலை செய்வாங்க. கோயில்ல சேவை பண்ணுவாங்க. கோயில்ல சேவை பண்ணிட்டு கோயில்ல நிர்மாணிக்கிறதுக்கு பணம் கிடையாது. இந்தியாவில் இங்கே ஸ்ரீலங்காலெல்லாம் கொஞ்சம் பேர் நன்கொடை கொடுப்பாங்க. அமெரிக்காலாம் யார் நன்கொடை கொடுப்பா? ஒருத்தரும் நன்கொடைலாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கன்னா நாங்கள் சாதுக்கள்ங்க, கொஞ்சம் எங்களுக்கு நன்கொடை கொடுங்கன்னு கேட்டோம்னா ஒரு சிலர் கொடுப்பாங்க. அங்கே அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ காலம் ஓட்ட முடியும்? அவர்கிட்ட என்ன இருந்தது? யார் இருந்தா? பக்தர்கள் வந்தாங்க. அந்த வந்த பக்தர்களும் ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது ஆரம்பத்தில் ஒன்றும். பிறகு ஒரு சில பணக்கார பக்தர்கள் வந்தாங்க. ஆனால் அந்த பணக்கார பக்தர்கள் கூட பார்த்தோம்னா அந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜெயப்தாக்க மகாராஜ், அவர் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர். ஆனா பிரபுபாதர்கிட்ட வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு வந்தார், தியாகம் பண்ணிட்டு வந்தார். விட்டாட்டா தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாதே. பிரபுபாத சேவைக்காக வந்தாங்க. அப்ப சேவை பண்ணும்போது நிறைய பக்தர்கள் அப்பெல்லாம் வெளியில போய் வேலை செய்வாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு கோயில் நடத்துவாங்க. பிரபுபாதருக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தருவாங்க. ஒரு சில பக்தர்கள் வெளியில போய் டாக்ஸி ஓட்டுவாங்க. ஜெயானந்த பிரபுன்னு தான் நினைக்கிறேன். அவர் பணம் வேணும்னா வெளியில போய் ரோட்ல உட்காந்து போற வர்ற நபர்களுக்கெல்லாம் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு விடுவார். ஏன்னா
இங்கெல்லாம் உண்டா ஷூ பாலிஷ்? இப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே வீட்லேயே அவங்களே போட்டுக்கிறாங்க ஷூ பாலிஷ். ஒரு காலத்தில் இந்தியாலேயும் சரி, இந்தியாலேயும் இருக்கும். ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. குறிப்பாக இந்த நீங்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம், இருக்குது, எனக்கு சரியாக தெரில, நான் கவனிக்கிறது கிடையாது. இன்னைக்கு கூட நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டேஷனில், அந்த மாதிரி இடங்கள்லாம் மக்கள் போகிறதுக்கு முன்னாடி ஷூக்கு பாலிஷ் போகிறதுக்காக ஒருத்தன் ரோட்டில் உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட வந்து வர்றவன்லாம் அப்படி காலை நீட்டுவான். அவன் காலில் வந்து தூசியை தொடச்சிட்டு ஷூவுக்கு வந்து பாலிஷ் போட்டுவிடுவான், 2 ஷூவுக்கும். அது மாதிரி பக்தர்கள் வந்து ஷூவுக்கு பாலிஷ் போட்டெல்லாம் கோயிலுக்கு வருமானம் தேடி கொடுத்தாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதில்ல. அப்போல்லாம் சங்கீர்த்தனம் பண்ணாங்க அப்படின்னா மணிக்கணக்கில் சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோருக்கும் அந்த ஜீவதொயா அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. பிரபுபாதர்கிட்ட இருந்த அந்த ஜீவதொயா அப்படிங்கிற எண்ணம் அவருடைய சீடர்கள்ட்டையும் இருந்தது. பிரபுபாதர்கிட்ட அந்த குணம் இருந்ததுனால அவர் அதே குணத்தை தங்களுடைய சீடர்கள்ட்டையும் பொதித்தார். நாம சங்கீர்த்தனம் தான் மிகப்பெரிய ஜீவதொயா அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாட்டு மணிக்கணக்கில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கில் பண்ணுவாங்க, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. ஒரு தடவை ஜெயானந்த பிரபு மணிக்கணக்கில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போதைக்கு ஒரு போலீஸ்காரர் அங்கே வந்து, நீங்களும் என்னடா பொழுதுனிக்கு சும்மா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வேலை இல்லையாடா உங்களுக்குலாம்? வேலை செய்யாமல் நீங்கள்லாம் சோம்பேறிங்க, ஒரு வேலையும் செய்யாமல் நீங்கள்லாம் வந்து சாப்பிட்டு தூங்குறீங்க. நிறைய நேரங்களில் பக்தர்கள் நமக்கு இஸ்கானுக்கு வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அப்பா ஆசிரமத்தில் வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, சாப்பிட்டு தூங்கலாம், இல்லை நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் வெளியில் இருக்கவங்க நிறைய பேர் நினைப்பாங்க, ஆசிரமத்தில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேலை ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பாவம் வேலை இல்லை, வாழ்க்கையில் அவனை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு, அதனால இஸ்கானுக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் அப்படி வர்றவங்க கூட அவங்க வந்து பெரிய பெரிய நிலையில் இருந்தாங்க, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க. ஆனால் அது எல்லாத்தையும் துறந்துட்டு கிருஷ்ணருடைய சேவைக்காக வராங்க. அப்படி வந்தவர் ஜெயானந்த பிரபு. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த போலீஸ்காரர் வந்து திட்டி நிறுத்த, என்ன நீங்கள்லாம் பொழுது நிற்க சும்மா அரேக்ஷன் அரேராமான்னு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பயங்கரமாக திட்டின்னு இருந்தார். ஜெயானந்த பிரபு எதுவுமே பேசலை. அவர் நல்ல மிருதங்கம் வாசிச்சுட்டு இருந்தவர். நிறுத்திட்டு அப்போல்லாம் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து மிருதங்கம் வாசிக்கும் போது க்ளவுஸ் போட்டு வாசிப்பாங்க. ஏன்னா மணிக்கணக்கில் வாசிப்பாங்க, அதனால் க்ளவுஸ் போட்டு வாசிப்பாங்க. அவர் வந்து வெறும்னு அந்த க்ளவுஸை கலட்டினார், இப்படி கையை காட்டினார். போலீஸ்காரன் வாயை மூடிட்டு போயிட்டான், கை முழுக்க ரத்தம். மணிக்கணக்கில் அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணார். எதுக்காக பண்ணார்? ஜீவதோயா, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருணை. ஏன்னா இந்த நாம சங்கீர்த்தனமானது மக்களுக்கு இவ்வளவு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை. அதனால அவர் மட்டும் கிடையாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய பக்தர் தனவீர் மகாராஜ் சொல்லிட்டு இருந்தார். அவர் இஸ்கான்ல சேர்ந்த புதுசுல ஒரு நாளைக்கு 14-16 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம். அப்போ புஸ்தகம்லாம் வரல, பேக் டு காட் மட்டும்தான் இருந்தது. அவங்க வந்து பல மணி நேரம் நாம சங்கீர்த்தன், 14-16 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு வெளியில தான் இருப்பாங்க, வெளியில நாம சங்கீர்த்தன். அதனாலதான் பார்த்தோம்னா அந்த பக்தர்களுக்கு அவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால அவங்களுக்கு நாம ருச்சியும் இருந்தது. நேற்று கூட நம்ம பிரபுகிட்ட பேசியிருந்தோம், எப்படி அந்த காலத்தில் அப்போ வந்து அந்த படமெல்லாம் பார்க்கும்போது பக்தர்கள் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு பார்க்கும்போதே ஒரு பிரகாசம் இருக்கு அவங்க முகத்தில், அவங்களுடைய செயல்களில் அவ்வளோ ஒரு கவர்ச்சி ஏற்படுது.
பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க பல மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட இருந்த அந்த ஜீவதயால் அப்படிங்கிற குணமானது அவருடைய சீடர்கள் மேலேயும் அவங்களுடைய மனதிலையும் விதைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜீவன்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், இதுதான் தர்ம, இதை தவிர வேற தர்மம் கிடையாது. இகாச்சார தர்ம நகி, இதை தவிர வேற தர்மம் கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க பூர்ண நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய பக்தர்கள் நினைக்கிற, நம்ம வேற என்ன செய்யலாம், ஆஸ்பத்திரி திறக்கலாமா, பள்ளிக்கூடம் திறக்கலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதெல்லாம் மக்களுக்கு கருணையோட செயல்படுறோமா? கிடையாது. ஜீவதயா அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறது, ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை கொடுக்கறது. ஸ்ரீல பிரபுபாதர் பல்வேறு புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பையும் அதே மாதிரி தான். பக்தர்கள் பல மணி நேரம் வெளியில தான் இருப்பாங்க, ரோட்ல புஸ்தகம் வித்துன்னு இருப்பாங்க. பல மணி நேரம், சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடையாது. ஒவ்வொரு பக்தர்களும் இப்படிதான் இருக்கும் புஸ்தகம், அவங்க கொண்டு போறதெல்லாம் இப்படிதான், இப்படி இருக்கும். அரே அரே கிருஷ்ணா பார்க்குறோம், ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நிற்பான். என்ன எவ்வளோ வருது. அமெரிக்காலாம் ஐரோப்பாலாம் இன்னைக்கும் கூட மக்கள் பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ புஸ்தகத்தை காட்டினா யாருமே நிற்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனை கொஞ்சம் ஒரு சனம் நிறுத்தி புத்தகத்தை காட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது. யாரோ நின்றுட்டு இருக்கான், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் அடிக்கிட்டு வலியுறுத்தி கொடுப்பாங்க. நேற்று கூட வாசுதேவ் பிரபு சொல்லிட்டு இருந்தார், எப்படி புத்திமாந்த பிரபு புத்தக விநியோகத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு. அவர் புத்தகம் வாங்கிக்கோ. சில நேரங்களில் வலியுறுத்தி சில பேரை பிடிச்சி ரொம்ப வெளியில பார்க்கறது, இல்லை இவன் எவன் ஒரு மாதிரி பைத்திய மாதிரி இருக்கிறானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஆர்வத்தோட புத்தகத்தை கொடுக்கும்போது பார்க்குறேன், வாங்கிட்டு போவோம். சில நேரத்தில் ஐயா புத்தகம் வாங்கிக்கோன்னு கீழே குனிஞ்சு கெஞ்சி கொடுப்பாராம். எல்லாம் அவங்களுடைய மனம் என்னன்னா, இது மிகப்பெரிய ஜீவதயா, இது மூலமா இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்கிறோம், இதுதான் மிக உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பூரண நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய வரலாற்றில் ஒரு தடவை நம்ம பார்க்கிறோம். பிரபுபாதர் மேட்ச்லெஸ் கிஃப்ட், ஈடு இணையற்ற வரம் தமிழில், அந்த புத்தகம் அச்சடித்தப்ப புஸ்தகம் நம்மெல்லாம் அச்சடித்தோம்னா எப்படி வரும்? பார்சலில் வரும். பார்சல்லாம் லாரியில் வருது. லாரியில் நிறைய புத்தகம், நிறைய எதோ வரும், அதோடு சேர்த்து நம்ம புத்தகம் வரும். இல்லை நம்ம புத்தகம் கொஞ்சம் அதிகமாக பிரிண்ட் பண்ணோம்னா நமக்காக ஒரு தனி லாரி வச்சு கொண்டு வருவோம். அதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடியது. அப்போ அவங்க மேட்ச்லெஸ் கிஃப்ட் அடித்தப்ப இந்த புஸ்தகத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க, கூட்ஸ் ட்ரெயினில் பொட்டி பொட்டியாக வந்துச்சு. கூட்ஸ் ட்ரெயின் அவ்வளோ புத்தகம் வந்தது. இவ்வளோ புஸ்தகம் எல்லாத்தையும் விற்றுருவாங்க. மணிக்கணக்கில் வெளியில் இருப்பாங்க, மணிக்கணக்கில். பிரபுபாத் மேரத்தான் காலத்துலலாம் அந்த பக்தர்கள் ஒரு பக்தர் தன்னுடைய நினைவில் பல அந்த நாட்களை நினைவுபடுத்தி சொல்லும்போது சொல்கிறார், அவங்க ராத்திரி 1 மணிக்கு அந்த பக்தர் வந்தாராம். மேரத்தான் நேரத்தில், கிறிஸ்மஸ் மேரத்தான் அப்போ 1 மாதத்துக்கு கிடையாது, கிறிஸ்மஸ் நேரத்தில் இருந்து 1 வாரம் அது மாதிரி இருந்து அந்த பக்தர் ராத்திரி 1 மணிக்கு வந்தாராம். நான் தான் கோயிலில் கடைசியாக வர்றேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா கோயிலில் வேற யாருமே வரலையாம், எல்லாம் இன்னும் புத்தகம் வித்துன்னு இருக்கிறான். அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி ஒரு
பௌதீகம் தலை தோங்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எப்படி கொடுக்க முடியும்? சாதாரண விஷயம் கிடையாது. அங்க பக்தர்கள் அந்த அளவுக்கு கடினமான உழைப்பு, அவர்கள் ஜீவதயா அப்படிங்கிற எண்ணத்தை தாங்கி மிகவும் கடினமாக உழைத்தார்கள். சும்மா சாதாரண உழைப்பு கிடையாது. கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த கடினமான சூழ்நிலையில் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடிந்தது எப்படின்னா அவங்களுடைய அயராத உழைப்பு தான். பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த ஜீவதயா அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஊறி இருந்ததுனால அவங்களும் ஆன்மீகத்தில் விரைவாக முன்னேறினாங்க. அதே சமயத்தில் இந்த இயக்கமும் பரவலாக வளர்ந்தது. நம்ம இந்த இயக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் முயற்சி எடுக்கும்போது அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய. அந்த நேரத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தபோது எப்படி அவங்க ஜீவதயா எண்ணத்தோட செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அவங்க எப்படி அந்த நேரத்தில் அயராது உழைத்தார்கள். நம்மள மாதிரி கிடையாது, அயராது உழைத்தார்கள். அது மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் கிருஷ்ண பக்தியானது கொடுக்கப்பட முடியும். கிருஷ்ண பக்தி ஒரு புரட்சி. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தபோது அவருடைய சீடர்கள் ஒருத்தர் என்கிட்ட இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தார், ஹரிபாத் பிரபுன்னு. அவர் சொன்னார், அவர் இயக்கத்தில் சேர்ந்தபோது இந்த இயக்கமானது பயங்கரமாக வெடிச்சுன்னு இருந்தது. அப்படியே டமட்டமன்னு பறவைன்னு இருந்தது எல்லா இடங்கள்லையும். அவங்க எல்லாரும் நினைச்சா, அரசாங்கத்தினர் அமெரிக்காவில் நிறைய பேர் நினைச்சாங்க, ஹோ இந்த ஹரே கிருஷ்ணாக்காரங்க எல்லாத்தையுமே கைப்பற்றிடுவாங்க போல இருக்கே, அரசாங்கத்தை கைப்பற்றிடுவாங்க போல இருக்கு, உலகம் மொத்தத்தையுமே கைப்பற்றிடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் தங்களை ஜீவதயா அப்படிங்கிற எண்ணத்துக்காக அர்ப்பணித்தார்கள். தங்களை முற்றிலுமா பக்தர்கள் அர்ப்பணிச்சதுனால இந்த இயக்கம் எல்லோரும் ஆச்சரியப்பட தகுந்த விதத்தில் வளர்ந்தது. அங்க சாதகமான சூழ்நிலையெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே மிகவும் மோசமான சூழ்நிலை. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் இருந்தது, மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த நன்மையானது ஹரிநாமத்தை கொடுப்பது, ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்களை கொடுக்கறது தான், கிருஷ்ண பக்தியில் ஒருத்தரை ஈடுபட வைக்கிறது தான் அப்படிங்கிறதுல பூரண நம்பிக்கை இருந்தது. அதனால நம்மளும் பக்தியில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கான ஒரு நிலை ஜீவத்வயா, ஒரு கருணையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த கருணையை நம்ம வெளிப்படுத்தணும். நாம ஒரு விதத்தில் நானே எனக்கே கருணை தேவைப்படுது, நான் எப்படி கருணையை கொடுக்கறதுன்னு நினைக்கலாம். சில நேரங்களில் பக்தர்கள் அந்த மாதிரி நினைக்கிறது, நானே ஒன்றும் இல்லையே, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கருணையை கொடுக்கறது. ஸ்ரீல பிரபுபாதர் ஜீவத்வயா அப்படிங்கிற குணத்துக்கு உதாரண புருஷராக இருக்கார். அவருடைய கருணையை நம்ம கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஒன்றும் கருணையை புதுசாக நம்ம ஒன்றும் கருணை காட்ட போகிறதில்லை. நமக்கே கருணை தேவைப்படுது. நம்ம யாருக்கு கருணை கொடுக்க முடியும்? நம்ம கருணையை கொடுக்க முடியாது. நம்மளே இங்கே தடுமாறின்னு இருக்கோம். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இந்த ஜீவத்வயால நம்ம பரவலாக எடுத்துட்டு போக முடியும், பெரிய அளவில் கொண்டு போக முடியும். கடினமானதே கிடையாது. எல்லா இடங்களிலும் சாத்தியம், எல்லா இடங்களிலும் சாத்தியம். சில நேரங்களில் பக்தர்கள் சொல்றது இந்த இடத்துல முடியாது, அந்த இடத்துல முடியாது இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல. ஆனா
இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். வெறும் ஃபார்முலா அப்படின்னா புத்தக விநியோகம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அவங்க அந்த ஜீவதயா, எல்லோர் மேலேயும் ஒரு கருணையோடு செயல்பட்ட அந்த எண்ணம், அதன் மூலமாக மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம், மணிக்கணக்கில், சும்மா ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, வருஷ கணக்கில் தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். கிருஷ்ணருக்காக போகணுமா, ஓகே, எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த ஒரு பற்றுதலும் அங்கே கிடையாது. ஊராக போவாங்க. பிரபுபாத் திடீர்னு இங்கே ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருப்பார், அவர் வேற ஒரு ஊருக்கு அடிப்பார். நீ அங்கே போ, நான் இப்போதானே இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேனே, இங்கே இருக்கனே, அந்த கேள்வியே கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, கிளம்பு, இன்னொரு இடத்துக்கு போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அங்கே ஒரு கிருஷ்ண பக்தியை பரப்பு. அது மாதிரி பிரபுபாதர் எல்லாரையும் அனுப்பி விட்டுருப்பார். பிரபுபாதருடைய சீடர்கள் ஒருத்தர் ஹரிகேஷ் மகாராஜ் இருந்தார். அப்போ பிரபுபாத் நேரங்கள் ஹரிகேஷ் அவர் பிரபுபாதருக்கு செக்ரட்டரியா இருந்தார். பிரபுபாத் அவர் போதும் கிளம்பு, போய் பிரச்சாரத்துக்கு போ, வெளியில போ, புத்தக விநியோகத்தை பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டார். அவருக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்ததான். ஓ, பிரபுபாதரை விட்டு எப்படி போறது, கூடவே இருக்கோம், எப்படி போறது அப்படின்னு நினைச்சார். ஆனா பிரபுபாத் அவர் அனுப்பிவிட்டார். அவர் போயிட்டு வெளியில நிறைய புத்தகங்களை விநியோகம் செய்து, நிறைய புத்தகங்களை பல மொழிகள்ல அச்சடித்துட்டு பிரபுபாதர் பார்க்கும்போது பிரபுபாத் அவர் ரொம்ப பாராட்டினார். Prabhupada embraced him, right? You know about that? Ganashyam. Prabhupada embraced Ganashyam. And this Harikesh also, I think he was shedding tears or something. Prabhupada was shedding tears. Prabhupada Lilamrital நீங்க படிக்கலாம். ஹரிகேஷ் திரும்பி பிரபுபாத் நீங்கள் சொன்னது நான் செஞ்சேன், அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரபுபாதர் ரொம்ப பாராட்டினார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்போ பக்தர்கள் ஜீவதயா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் பக்தியில் முன்னேற முடியும், இந்த இயக்கத்தையும் வளர்க்க முடியும். ஹரே கிருஷ்ணன். இன்னும் 2 நாள் நான் இங்கே காலையில் வகுப்பு கொடுப்பேன்னு நினைக்கிறேன், ரைட்? இங்கே ஒரு நாள், திருகோணமலையில் ஒரு நாள் இருக்கும், அது இங்கே 2 நாள் இருக்கும். ஓகே, ஸோ நான் நாளைக்கு நாம ருச்சி, நாளான்னைக்கு வைஷ்ணவஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எப்படி நாங்கள் அதே மனோபாவம் அதெல்லாம் ஒரு விஷயம், நான் அப்ப இருந்த மனோபாவத்தை நம்ம எப்படி வளர்த்து கொள்றது அப்படின்னு கேட்கிறார். அவ்வளோ எளிமையானது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். பல பக்தர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கலாம். என்னுடைய ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் இஸ்கானுடைய வளர்ச்சியை பற்றி இருக்கக்கூடிய படங்களையும், அதாவது என்ன சொல்றது, ஆಮೇಲೆ எல்லாமே படம் தான். அப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ, திரைப்படம், படம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் வளர்ச்சி பெறுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்தப்ப பக்தர்கள் எப்படி செயல்பட்டார்கள்னு சொல்லி அந்த மூத்த பக்தர்கள்ட்டிருந்து கேட்கும்போது, இந்த ஃபாலோயிங் ஸ்ரீல பிரபுபாத்
அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதெல்லாம் அது நான் முழுசாக பார்க்கல, ஆனால் அது பார்க்கும்போது அப்போ அங்கங்கே சில விஷயங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள முடியும். சரண்டர் மிக உயர்ந்த இல்லை. பல நேரங்களில் பக்தர்கள் யோசிக்கிறது, அப்போ அந்த நாட்கள் எப்படி வரும், எப்போ வரும்? வர வைக்கலாம், கடினமானது கிடையாது. ஒரு சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த நாட்களை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஆர்வம் ஏற்படும். அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்க. வெறும் ஆர்வம் மட்டும் கிடையாது, அதுக்கான செயல்களில் நம்ம ஈடுபடணும். அப்போ எப்படி பிடி, நான் பர்சனலாக சொல்கிறேன், அப்போ எப்படி பிடிஜி அவங்கெல்லாம் விநியோகம் பண்ணாங்க, அதில் பிடிஜியில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு இஸ்கான் அப்போ செயல்பட்டது, ஒரு தன்னம்பிக்கை, நம்ம செய்யறது தான் மிக உயர்ந்த செயல் அப்படிங்கிறதுல ஒரு உறுதி. ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய ஆச்சாரியர், அவர் கொடுத்த விஷயங்கள் அவ்வளோ உன்னதமானது, மித்ததெல்லாம் உபயோகமற்றது அப்படிங்கிறதுல ஒரு திடமான நம்பிக்கை. ஒரு பேக் டு காட் மேகசின்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய மாதம் வந்தது, இது நிறைய தடவை வந்தது. Do you know this man? At end கவர்ல, Do you know this man who has changed the whole world? உங்களுக்கு தெரியுமா இந்த மனுஷனை, இந்த மனிதரை யார் இந்த உலகத்தை மொத்தத்தையும் மாற்றி இருக்கார்? இவர் பிரபுபாதர், குரு ஸ்ரீல பரம்பரை ஆச்சாரியர், குரு, கிரேட் பர்சன். இன்னும் ஜஸ் பிரபுபாதர் மேல அவ்வளோ ஒரு குளோரிஸை போட்டு அவர் உங்களுக்கு பகவத்கீதை கொடுத்துருக்கார், வாங்கி படிங்க. அது பகவத்கீதைக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேக் டு காட் ஹெட்ல. பட் ரொம்ப போல்டா அவங்க கிருஷ்ண பக்தியை பிரசன்ட் பண்ணாங்க. இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு முழு பக்கம் முழுக்க, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வரிசையா கட்டமா நிறைய பக்தர்களுடைய படங்கள், சின்னதா படங்கள், எல்லாம் ஆனந்தத்துல மிதக்குறாங்க, எல்லாம் சின்ன படங்களா. அவங்க அந்த கிருஷ்ண பக்திய அவங்க பிரசன்ட் பண்ண மெத்தடே அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய மன உறுதியை வெளிப்படுத்துது. இந்த முறை மேலையும் ஹரிநாமத்தின் மேலையும் பிரபுபாதர் மேலையும் அவங்களுக்கு இருந்த ஒரு உயர்ந்த நம்பிக்கை அதை வெளிப்படுத்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால அந்த அளவுக்கு வர வைக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்மளால வர வைக்க முடியும். உண்மையில வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அமேசிங், ஆச்சரியமான, இப்படிலாம் இருந்துச்சான்னு நம்ம யோசிப்போம் இன்னைக்கு. அப்படிப்பட்ட நாட்கள் நம்ம வேலை செஞ்சோம்னா முடியும். பிரபுபாத் லீலாமிருதா, சான்சனல் டைரி, பிரபுபாதை பற்றி இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்கள்லாம் இதெல்லாம் வெளிப்படுத்தி இருப்பாங்க. எப்படி இருந்தாங்க, எப்படி செயல்பட்டார்கள், அதை பார்க்கும்போது நமக்கும் ஆர்வம் வரணும். சும்மா நம்ம நேற்று கூட சொல்லின்றோம், ராமாயண கதா கேட்கும்போது அது ஏதோ யாருக்கோ சொன்ன கதா, இந்த காதில் ஏற்கோ சொன்ன கதான்னு சொல்லி ஏதோ கதையா. நேற்று நான் அந்த கருத்து சொன்னேன். ஒருத்தவங்க ராமாயண கதை கேட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு கதை சொன்னார், அவர் இதெல்லாம் நல்ல கருத்து சொன்னார், இதெல்லாம் கெட்ட கருத்து, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் சொல்லிட்டு போகிறது கிடையாது ராமகதா. அதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும்னு சொன்னேன். அதே விஷயம் நமக்கும் பொருந்தும். பிரபுபாத் லீலாமிருதா நிறைய நேரங்களில் பக்தர்கள் கேட்கும்போது ஜாய்
ஜாய், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜாய் பிரபுபாத் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. பிரபுபாத் லீலாமிருதா அப்ப இருந்த பக்தர்கள் வா எவ்வளவு டெடிகேட்டடா சர்வீஸ் பண்ணாங்க, வெரி நைஸ், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டுதல். அங்க அப்ப இருந்த பக்தர்களுக்கு வெறும் பாராட்டுதல் தெரிவிச்சுட்டு போறது கிடையாது. பிரபுபாத் லீலாமிருதா நம்ம படிக்கிறது, நம்ம எப்படி அதை செயல்படுத்தலாம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம் பல நேரத்தில். அது மூலமா நம்மளால அவ்வளோ முடியுமான்னு நம்ம யோசிக்கிறதோட அட்லீஸ்ட் அதே மாதிரி இமிட்டேட் கூட பண்ணலாம் சில நேரத்தில். அதை மாதிரி அப்படியே நகல் செஞ்சு பார்க்கலாம். சில பிரபுபாதர் சொன்னார், நல்ல விஷயங்களை நகல் செய்யறதுல தப்பு கிடையாது. சில நேரங்களில் நடிப்பை நான் சொல்ல, நடிப்பு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நான் சொல்ல நகல் செய்யறது, அவங்க செஞ்ச மாதிரி அப்படியே நம்மளும் செய்ய பார்க்கறது. ஸோ நல்ல விஷயத்தை வந்து நகல் பண்றதுல தவறு கிடையாது. அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டி நம்ம எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா படிப்படியாக சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். கொஞ்சம் வயோதிகம் வரும்போது சில விஷயங்களில் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். இருந்தாலும் that's great. Okay, we'll stop. Hare Krishna. Hare Krishna. நாளைக்கு நாமருச்சி, நாளான்னைக்கு வைஷ்ணவ சேவை. பிரபுபாத் கி ஜெய்.